பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். என்னது ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனீங்களா? ஆமா பாட்டி, மாமாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு கையெழுத்து போட போறோம். அந்த சமயத்துல எங்க இருந்தோ அப்படி ஒரு போன் வந்துச்சு. வெண்பா நல்லதா கிளம்பி ஸ்கூலுக்கு போனா. அவளுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா மாமா தான் ரொம்ப பயந்துட்டாரு. இல்லனா இந்நேரம் ரெஜிஸ்டர் மேரேஜே முடிஞ்சிருக்கும். ஏய் என்னடி என்னடி நீ என்ன லூசா? ஊரையே கூட்டி பத்திரிக்கை அடிச்சு முறைப்படி உன் கல்யாணம் நடக்கணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்னடானா இப்படி அவனை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்ற? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. ரஞ்சிதா சிட்டியும் போதுமணி பத்தியும் தனியா நின்னு பேசுறாங்களே, என்ன பேசுறாங்க? பாட்டி, என்னோட பயம் உங்களுக்கு புரியாது. அந்த மல்லியும் இதே ஊர்ல தான் இருக்கா. அவளுக்கு ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் அவ கண்ணெல்லாம் மாமா மேல மட்டும்தான் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த நிஷாவும் அடிக்கடி வந்து பயமுறுத்திட்டு இருக்கா. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தி ஏதாச்சும் பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு பாட்டி. அதான் மாமாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலான்னு கூட்டிட்டு போனேன். அங்கதான் அந்த போன் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த நாகுதான் போன் பண்ணி இந்த மாதிரி கழிச்சு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ரஞ்சிதா சிட்டி டாடாவை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பார்த்தாங்களா? நாகு எப்படி இதுல வந்தா? நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போன விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த மல்லிய விட நாகுதான் நம்ம வீட்டு மேல குறியா இருக்கா. ஒண்ணுமே இல்லாத வீட்டுல இருந்து வந்து இவ்ளோ வசதியா அனுபவிச்சிருக்கா. ஆமா, அத விட்டுட்டு இருப்பாளா? அன்னைக்கு மல்லியோட அண்ணன் பாபு வந்து மொட்டை கடிதாசி போட்டீங்கன்னு உங்ககிட்ட சண்டை போட்டாரு. அது கூட அவளோட வேலையாதான் இருக்கும். அந்த நாகு எப்படியாச்சும் மல்லிக்கும் அரவிந்துக்கும் நடக்கிற கல்யாணத்தை கலைச்சிட்டு மல்லிய மாமா கூட சேர்த்து வைக்கிற திட்டத்துல இருக்கா. அடிப்பாவி, இதெல்லாமா நடந்துகிட்டு இருக்கு? இத கவனிக்காம விட்டுட்டேன் பாரு. எனக்குன்னு புதுசா எதிரிங்க முளைச்சு வந்துட்டே இருக்காங்க பாட்டி. அதுவும் அந்த மல்லி கல்யாணம் சரியா ஏன் கல்யாணத்து அன்னைக்குதான் முடிவாயிருக்கு. ஏன் கல்யாணத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவ கல்யாணம். அதுலயும் ஏதோ சதி செய்யற மாதிரி இருக்கு. சரி, நானும் முகூர்த்த நேரத்தை அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே வச்சிடலான்னு தான் நினைச்சேன். நம்ம ஜோசிக்காரன் அந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சா தடங்கள் வரும்னு சொல்லி இந்த முகூர்த்தம் தான் கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தம்னு சொன்னாரு. அதான் இந்த முகூர்த்தத்தை முடிவு பண்ண. இத பாரு, யாரு வேணாலும் வரட்டும், நீ அலட்டிக்காம இரு. உன் கூட நான் இருக்கேன். உன்னை மணவரையில உட்கார வச்சு உன் மாமனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. பாட்டி, அந்த மல்லியையும் நாகுவையும் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அந்த நிஷாவை நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டே இருக்கா. முதல்ல அவளை ஆஃப் பண்றேன். ஏய், கல்யாண நேரத்துல எந்த சிக்கலையும் உண்டாக்கிடாதம்மா. பாட்டி, நான் உங்க பேத்தி. யார என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓ, இந்த கல்யாணம் மட்டும் நடந்து முடியட்டும். அந்த குட்டி பிசாசை ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு அப்படியே மாமா கூட தாய்லாந்துக்கு ஹனிமூன் ட்ரிப்புக்கு பறந்துருவேன். போதும் பொண்ணு பத்தி இவ்வளவு உறுதியா சொல்றாங்க. எப்படின்னு கல்யாணம் நடந்துரும் போல இருக்கே. டாடாவும் உறுதியா இருக்காரு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? ரொம்ப குழப்பமா இருக்கே. வேற யாரும் என் மேலையும் வெண்பா மேலையும் உரிமை இருக்கிறதா நினைக்காதீங்க. மல்லே, உனக்கு தான் லாஸ்ட் வார்னிங். இனி நீ எதுக்காகவும் வெண்பாவை பார்க்க கூடாது. எதுக்காகவும் வெண்பா கிட்ட பேசக்கூடாது. எதுக்காகவும் வெண்பாவை நீ நெருங்கவே கூடாது. மீறி நெருங்கினன் வை, வேற ஒரு விஜய பார்க்க. ரஞ்சிதா தான் இனி உன் அம்மா. அந்த மல்லி உன் அம்மா கிடையாது. அவளை இன்னையோட நீ மறந்துடணும். இதுக்கப்புறம் மல்லியம்மா நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த, இனி நீ ஸ்கூலுக்கு போவேன்னு முடிவு பண்ணி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்க. பா, உள்ள பா.
மல்லி, அண்ணே, என்னம்மா தனியா வந்து நின்னுட்டு இருக்க? ஒன்னும் இல்லைண்ணே, சும்மாதான். மா, நான் நினைச்சதை விட எல்லாமே ரொம்ப வேகமா நடக்குது இல்லம்மா. பாரு, போன வாரம் தான் இந்த கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம். இப்போ இன்னும் 2 நாள்ல கல்யாணங்கிற இடத்துக்கு வந்து நிக்க போறோம். இதெல்லாம் என்னாலேயே நம்ப முடியலமா. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா, நம்ம ஊர் நம்மள கைவிட்டாலும் கடவுள் நம்மள கைவிடலமா. அதான் அரவிந்த் மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இந்த காலத்துல 18 பவுன் நகை யாருமா தூக்கி கொடுப்பாங்க? அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தத்துல எத்தனை பேர் குழப்பத்தை உண்டாக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுல எதையாவது மனசுல வச்சுக்கிட்டாரா மாப்பிள்ள? நம்பினவங்கள எதுக்காகவும் சந்தேகப்படாத ஒரு குணம் இருக்கேம்மா, அது தெய்வ குணமா. அந்த குணம் இருக்கிற மனுஷனை கும்பிடலாம். அரவிந்த் அப்படி ஒரு மனுஷமா. ஆமா அண்ணே, அவருக்கு நிறைய நல்ல குணம் இருக்கு. இன்னைக்கு கோவில் என்ன சொன்னார்னு பார்த்தலமா. அவர் கம்பெனிலேயே எனக்கு டிரைவர் வேலை வாங்கி தராராம், காரும் ஏற்பாடு பண்ணி தராராம். இந்த மனசுலாம் யாருக்குமா வரும் சொல்லு? ஆமா அண்ணே, எனக்கும் அது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அதாம்மா, கடைசியா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன். என்னென்ன? இல்லம்மா, நான் உன்னை கஷ்டப்படுத்திடல. நீ உன்னோட முழு மனசோட தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க. அண்ணா, என்னென்ன நீ ஏன் அழற? நீ எனக்கு கெடுதலா ஏதாவது செஞ்சிருவியா? உன் தங்கச்சி கண் கலங்கி நிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்களுக்கு எப்போ நீ அண்ணனா இருந்தது இல்லைன்னு அப்பாவாதான் இருந்து எங்களை வளர்த்திருக்க. நீ என்ன பண்ணாலும் அதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு. அது இல்லம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வந்த சமயம், நிச்சயதார்த்தம், 2 குடும்பமும் கோயிலுக்கு போனது, இங்கெல்லாம் நீ எங்கேயுமே சந்தோஷமா இல்லம்மா. உங்ககிட்ட இருந்த பழைய உற்சாகம், சிரிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லையேம்மா. அதான் அண்ணன் ஏதோ தப்பு பண்ணிட்டேனான்னு உங்ககிட்ட கேட்டேன். அண்ணன், உனக்கு நான் பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு நம்ம ஊருக்காரங்க உன்னை ஊரை விட்டு துரத்துற மாதிரி பண்ணிட்டேனேங்கிற கவலை நிச்சயம் என் மனசுல இருக்குன்னு. இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ரெடியாக வச்சு உனக்கு இவ்வளவு பெரிய பாரத்தை கொடுத்துட்டேனேங்கிற வருத்தமும் இருக்கு. அதே மாதிரி வெண்பா கூட நான் ரொம்ப பழகிட்டேனா அவளை விட்டுட்டு போறேனேங்கிற கவலை இருக்கு. இதை தவிர எனக்கு வேற எந்த கவலையும் இல்லைன்னு. ஊர்க்காரங்க என்ன ஊரை விட்டு அமிச்சதெல்லாம் நான் மறந்துட்டேம்மா. எனக்கு அந்த ஊர் என்ன செஞ்சது? என்னை எப்பவுமே கஷ்டத்துல தான் வச்சிருந்தது. இப்ப பாரு, நான் இந்த ஊருக்கு வந்த நேரம் உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். நடந்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த பாரு, நீயும் இனிமே எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, சரியா? அப்புறம் அந்த வெண்பா விஷயம், நீ எப்ப நினைச்சாலும் போய் வெண்பாவை பார்த்துக்கலாம். வெண்பாவை உன் வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம். அரவிந்த் எதுவும் சொல்ல மாட்டாருமா. ஆமா அண்ணே, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, அது எனக்கு புரியுது. என்ன அரவிந்த் பொண்ணு பார்க்க வராரு, நடந்தது எல்லாம் மறந்துட்டு கல்யாணத்துக்கு நான் தயாராகணும்னு நீ சொல்லும் போது எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஆனா நீ அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டல்ல. இப்ப எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அதாமா எனக்கு வேணும். அரவிந்தோட நீ அன்னைக்கு மணவரையில் உட்காரும்போது உன் மனசுல துளி கூட கவலை இருக்கக்கூடாதுமா. நீ சந்தோஷமா இருக்கணும், எங்களோட பழைய மல்லியா இருக்கணும். அப்படி உன் முகத்தை பார்த்தாதாமா இந்த அண்ணனுக்கு மனசு நிறைவா இருக்கும். அண்ணன், நிச்சயமா பரிபூர்ண சம்மதத்தோட தான் இருப்பேன். நீ கவலைப்படாதண்ண. உனக்கு எப்படி ஏன் சந்தோஷம் முக்கியமோ அப்படி உன் சந்தோஷம் எனக்கு முக்கியம். நான் நிச்சயமா சந்தோஷமா தான் இருப்பேன். இப்பதாமா ரொம்ப நாள் கழிச்சு என் மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்குமா. நான் சந்தோஷமா இல்லைங்கிறது கூட யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு என் மனசுல நான் எவ்வளவு பெரிய வலிய மூடி வச்சிருக்கேன் தெரியுமா? உன்கிட்ட போய் சொல்லிட்டு தானே இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளேயே போறேன். என்ன மன்னிச்சிருன்னு. அண்ணன், எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன்னு. சரிம்மா, நீ போய் தூங்கு.
மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.